ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் சந்திரபோகன் வீணை டியூஷன் சென்டர்லேருந்து 10th மேக்ஸ் குவார்டர்லி எக்ஸாமுக்கு 10th மேக்ஸ்லேருந்து வரக்கூடிய இம்பார்ட்டண்டான 5 மார்க்ஸை மட்டும் பார்க்க போகிறோம். ஸோ இந்த 5 மார்க்ஸை மட்டும் நீங்கள் பார்த்தாலே போதும், கண்டிப்பாக எல்லா 5 மார்க்ஸுமே அடிச்சிடலாம். மினிமம் அதாவது குறைஞ்சபட்சம் 9 5 மார்க்ஸ் அடிச்சிடலாம். ஸோ நம்பி போங்க, இதை மட்டும் போட்டு பாருங்கள், கண்டிப்பாக அடிச்சிடலாம். ஸோ இந்த எல்லோ கலரில் இருக்கிற கொஷின்ஸை மட்டும் நீங்கள் பார்த்தாலே போதும், குறைஞ்சபட்சம் ஒரு 7 5 மார்க்ஸ் 8 5 மார்க்ஸ் அடிச்சிடலாம். ஸோ என்னால் எல்லா 5 மார்க்ஸையும் போட முடியல, நான் கொஞ்சம் ஸ்லோவாக படிக்கிறேன், இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக படிக்க ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் எல்லோ கலரில் இருக்க 5 மார்க்ஸை மட்டும் பார்த்துக்கங்க, கண்டிப்பாக போதுமானது. ஸோ சாப்டர் 1ல் எக்ஸாம்பிள் சம், அதாவது 3வது சம்மு, 11வது சம்மு, 18வது சம், இந்த 3 சம்மே ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் 3வது சம்மில் 2 சப்டிவிஷன் இருக்கும், ரெண்டையுமே போட்டு பாருங்கள். 23வது சம் எல்லாம் போட்டு பார்த்ததுக்கப்புறம் வேணால் 23வது சம்மை போட்டு பாருங்கள். எக்ஸசைஸில் 1.1ல் அதாவது ஃபஸ்ட்டு எக்ஸசைஸில் லாஸ்ட் 2 சம் ரொம்ப முக்கியம், 6வது சம்மும் 7வது சம்மும். 1.4ல் 2வது சம்மும் 9வது சம்மும் 10வது சம், இந்த 3 முக்கியம். அதுலேயும் முக்கியமாக அந்த ஏரோ டயக்ராமு, அந்த டேபிள், இந்த மாதிரிலாம் பார்ப்போம்ல, அந்த சம்மு 2 சம்மு இருக்கும். எக்ஸசைஸில் 1 இருக்கும், எக்ஸாம்பிள் இருக்கும். ஸோ ரெண்டுமே முக்கியம். இந்த எல்லா சமையும் போட்டு பார்த்ததுக்கப்புறமா 12வது சம்மை போட்டு பாருங்கள். ஆனால் முடிஞ்சளவு குவார்டர்லி எக்ஸாமுக்கு தேவைப்படாது, இருந்தாலும் பப்ளிக் எக்ஸாம் ஆஃப் இயர்லி எக்ஸாம்லாம் இருக்கிறதுனால ஒரேடியாக இப்போயே இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம். 12வது சமையும் போட்டு பாருங்கள். 1.5ல் 8வது சம்மில் ஒரு 4 சம் இருக்குது. 4 சம்மில் முதல் 2 சம்மை போட்டு பார்த்தாலே போதுமானது. அடுத்தது சாப்டர் 2. சாப்டர் 2ல் எப்போதுமே ஒரு 3 சம்மு கன்ஃபார்மாக, அந்த 3 சம்லேருந்து ஒரு சம்மு வந்துடும். என்னென்ன சம்மு கேட்டிங்கன்னா 6 + 66 666 டாட் டாட் அப்படின்னு போகும், இல்லை 3 + 33 டாட் டாட்னு போகும், இல்லை 5 + 55 டாட் டாட் நம்பரை மட்டும் மாற்றுவாங்க. அது ஒன்று. 300க்கும் 600க்கும் இந்த டிவிசிபிள் பை 7 அந்த சம்மும். அதே மாதிரி லாஸ்ட் சம் லாஸ்ட் எக்ஸசைஸில் ரேகா சம், அதாவது 2.9ல் 6th சம்மு. ஸோ இந்த 3 சம்லேருந்து கண்டிப்பாக ஒரு சம்மு வரும். அடுத்தது இன்னொரு கீவேர்டு என்னென்னா அடுத்தடுத்த, அதாவது கான்சிக்யூட்டிவ் டேர்ம் அப்படின்னு இந்த வார்த்தை வர மாதிரி 3 சம் இருக்குது. அந்த 3 சம்லேருந்து கண்டிப்பாக ஒரு சம்மு வரும். ஸோ குறைஞ்சபட்சம் இந்த சாப்டரில் நான் ஒரு 5 மார்க்ஸாவது அடிச்சாகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த 3 சம்மை பார்த்துக்கோங்க. அதாவது ரேகா சம்மு, அடுத்த 300க்கும் 600க்கு டிவிசிபிள் பை 7 அந்த சம்மு, அடுத்தது 6 + 66 5 + 55ன்னு இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த சம். இந்த 3 சம்லேருந்து கண்டிப்பாக ஒரு சம் வந்துடும், மற்ற சம்லேருந்து ஒரு சம் வந்துடும். ஸோ அடுத்தது சாப்டர் 3. சாப்டர் 3ல் நம்ம கண்டிப்பாக பார்க்க வேண்டியது ஜிசிடி சம், அதாவது 3.10 11 எக்ஸசைஸில் 3.2ல் ஃபஸ்ட்டு சம். எல்லா சம்மையும் போட்டு பாருங்கள். அடுத்ததாக அதுலேயும் முக்கியமாக எனக்கு எல்லா சம்மையும் போட்டு பார்க்க முடியல அப்படின்னா 3 எக்ஸாம்பிள் சம் 3.11 கண்டிப்பாக போட்டு பார்த்துருங்க. அடுத்தது 3.8 அதாவது ஸ்கொயர் ரூட் சம், வர்க்கமூலம். இதில் எல்லா சமயம் போட்டு பார்க்கணும். எனக்கு எல்லா சமயம் போட்டு பார்க்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா 3.21 அதாவது ஏபி கண்டுபிடிக்கிறது, எம்என் கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரி சமையாவது அட்லீஸ்ட் போட்டு பாருங்கள். 3.14 ஆல்ஃபா பீட்டாங்கிற வார்த்தை வர்ற மாதிரி கண்டிப்பாக ஒரு சம்மு கொஷின் பேப்பரில் இருக்கும். ஸோ அதனால் அந்த ஆல்ஃபா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 மார்க்ஸ் ஆகுது இந்த எக்ஸசைஸ் லாஸ்ட் எக்ஸசைஸ்லேருந்து எடுப்பான். ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த சாப்டரில் எல்லா சமையும் போட்டு பாருங்கள். 2 மார்க்ஸ்க்காவது உதவும், இல்லை 5 மார்க்ஸ்க்கு உதவும். ஆனால் கண்டிப்பாக எப்படி ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 2 மார்க்காவது இந்த எக்ஸசைஸில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக பாருங்கள். அடுத்தது சாப்டர் 4ல் வந்து எல்லா சமயம் பார்க்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி தோணும். 2 மார்க்ஸை பார்த்துட்டு 5 மார்க்ஸை மட்டும் எதை பார்க்கணும், தியரத்தை மட்டும் பாருங்கள். ஆங்கிள் பைசெக்டார் தியரம், அதாவது இருசமவெட்டி தேற்றம், தேல்ஸ் தேற்றம். இந்த எக்ஸாமுக்கு தேல்ஸ் தேரத்தை கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த 2 தேரத்தை பார்த்துக்கோங்க. முக்கியமாக தேல்ஸ் தேற்றத்தை பாருங்கள். ஸோ 5வது சாப்டரில் கண்ணை மூடிட்டு சொல்லாங்க. ஃபஸ்ட்டு எக்ஸசைஸில் அந்த ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் நாற்கரத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்க அப்படின்னு எக்ஸாம்பிளில் ஒரு சம் 5.6 எக்ஸசைஸில் 5வது சம். இதில் மொத்தம் 3 சம் இருக்குது. அதே மாதிரி இந்த 3 சம்லேருந்து கண்டிப்பாக ஒரு சம் வந்துடும். அதே மாதிரி லாஸ்ட் எக்ஸசைஸில் 5.4 கடைசி ஒரு 4 சம் 5 சம். இந்த 5 சம் ரொம்ப ரொம்ப முக்கியமும். இந்த அதாவது 7வது சம்லேருந்து 12வது சம் வரையும் ஒரு 6 சம்மை பார்த்துட்டிங்கன்னா 5வது சாப்டர் டோட்டலாக முடிஞ்சு போச்சு. நம்ம பப்ளிக் எக்ஸாமுக்கு எல்லா சமையும் பார்த்த மாதிரி முடிஞ்சிருச்சு. ஸோ இதுலேயும் பர்டிகுலராக எனக்கு இந்த இவ்வளோ 6 சம்மை போட்டு பார்க்க முடியலன்னா 7வது சம் 8வது சம் மட்டும் பாருங்கள். அதே மாதிரி 5.3ல் 9வது சம்மை பாருங்கள். ஸோ எக்ஸாம்பிள் சம் 5.28 கொஞ்சம் கொஷினை கொஞ்சம் கஷ்டமாக எடுக்குன்னு ஆசைப்பட்டாங்கன்னா 5.28 கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ 6வது சாப்டரில் மோஸ்ட்லி 6வது சாப்டர் இப்போ தான் கொஞ்சம் பழக்கமாக ஒரு முறைக்கு ஒரு 3 முறை 4 முறை போட்டு பார்த்தா தான் இந்த 6வது சாப்டர்லாம் பழக்கமாகும். ஸோ அதனால் இதில் 5 மார்க்ஸை நம்ம ஸ்கிப் பண்ணால் கூட மற்ற எல்லா சாப்டரையும் போட்டு பார்த்துட்டா கூட எல்லா 5 மார்க்ஸுமே நம்ம அடிச்சிடலாம். இல்லை எனக்கு 6வது சாப்டர் நான் ஃபுல்லாக போட்டு பார்க்குறேன் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா 6.17 எக்ஸாம்பிள் சம்மும், 6.1ல் 7வது சம்மும் 10வது சம் இந்த சம்மை மட்டும் பாருங்கள். ஸோ கண்டிப்பாக நம்ம எல்லா 5 மார்க்ஸுமே நம்ம அடிச்சிடலாம். மினிமம் ஒரு 9 5 மார்க்ஸை நம்ம அடிச்சிடலாம். ஸோ அதனால் இந்த கொஷின்ஸை மட்டும் போட்டு பாருங்கள். கண்டிப்பாக நான் சொல்கிறது வந்துருச்சுன்னா நம்ம சயின்ஸுக்கும் சோசியலுக்கும் நாங்கள் போடக்கூடிய வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம அதிகமான வீடியோஸ் நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இந்த வீடியோவும் போடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்து மற்ற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்பி படிங்க, இதில் இருக்க எல்லா சம்முமே கண்டிப்பாக வந்துடும். நீங்கள் 10 5 மார்க்ஸில் குறைஞ்சபட்சம் 9 5 மார்க்ஸ் அடிச்சிருவீங்க.